காலிஃப்ளவர் குருமா ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அளவு 300 எடுத்துக்கலாம். இப்படி பிச்சிங்கன்னா ஒவ்வொரு லேயராக வந்துடும். கட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம். நல்லா மூழ்க வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி, அப்புறம் அதில் நிறைய மருந்து அடிப்பாங்க, எல்லாமே அதில் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம நார்மல் தண்ணியில் போட்டு அலசி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். வதக்க அரைக்க எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம், கொஞ்சமாக பட்டை, தேங்காய் ஒரு 1/2 கப். நல்லா வதக்கிடலாம். உரித்த பூண்டு பல் 10, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி ஒரு 15, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன். அதையும் நல்லா வதக்கிடலாம். உரித்த சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப். நல்லா ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்க எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணிய காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை நல்லா வதக்கிடலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. மீடியம் சைஸ் தக்காளி 3, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். மூடி நல்லா வெந்துருச்சு. மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அரைத்தது சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு மசாலெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க ஹோட்டலில் செய்கிற மாதிரி காலிஃப்ளவர் குருமா ரெடி.